எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சி வளர விடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும்போது எப்படியாவது ஒழிச்சிருந்தான்னு நினைப்பாங்க. இப்போ அவர்களுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஃபேக்டராக தெரியல, மறைஞ்சிருச்சு. விஜய் தானே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கிறாரு. இப்போ அவர்களை தாவைக்காவை ஒழிப்பதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சிக்கும். எந்த ரூபத்திலையும் சென்று அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம், விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். எங்கெங்க கூட்டம் வரப்போகுது, எங்கே இவருக்கு செல்வாக்கு இருக்க போகுதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய கேம்பெயினில் வந்து மனம் மாறி இருக்கலாம். ஐயோ விட்டமேடா அப்படின்னு டெஃபினட்டாக இப்போ நினைப்பாரு. இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியாக இருந்து இவ்வளோ கூட்டம் வருது, இதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மனநிலை கூட அவர் வந்திருக்கலாம். இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுப்பார்கள் எதிரிகள் அப்படின்றத இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது தான் அவருடைய ஒரிஜினல் ஐடியா. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நான் யார் எந்த ஆயுதத்தை எடுக்கணுன்றத நம்மளோட எதிராளி தானே முடிவு பண்ணணும். தொடர் வணக்கம் தொடர். வணக்கம் தொடர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தொடர். இந்த பத்திரிகையாளர்களுக்கு அந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து செய்தி வந்து ரொம்பவே பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. இதன் பின்னணி பற்றி சொல்லுங்க தொடர். சரி, பின்னணி வந்து உண்மையிலே என்னன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து மெயில் அனுப்புறாரு. ஓகே. அந்த மெயில் ஐடியிலேருந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் செய்தி போகுது. அதை தொடர்ந்து காவல்துறை அந்த வேலையை எல்லா வீட்லேயும் போய் செக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து மிரட்டல் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அது நார்மலைஸ் ஆகிருந்துருங்களா? புரியுது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 100 இடத்துல ஒன்றும் இல்லைன்னா இந்த செய்தியும் மக்களுக்கு வந்து பழகி போயிடும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த செய்தி வந்து சகஜமான பிறகு செய்தி ஆகாது. ஆனால் 101வது வாட்டி உண்மையிலே பாம்பு வந்து இருந்ததுன்னா அது சிக்கலாக போயிடும். புரியுது. அப்போ இதை வந்து இமீடியட்டாக காவல்துறை இது யார் அனுப்புகிறா, அவனோட உள்நோக்கம் என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒன்று. இது இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னென்னா, இந்த மற்ற பரபரப்பான விஷயங்கள் இங்கே நடக்குது இல்லையா, எஸ்பெஷலி தாவேக்காவை சுற்றி விஜய் கைதுன்றாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. அப்போ இதுலேருந்து மடை மாற்றுவதற்கு இந்த செய்தி பயன்படுமா அப்படின்றது அந்த கோணத்துலேயும் நம்ம இதை பார்க்கணும். வாட் எவர் இட் இஸ் தட் ஹூவர் இஸ் சென்டிங் த மெயில் ஷுட் பி அரெஸ்டட் இம்மீடியட்லி. அதை காவல்துறை சீக்கிரம் பண்ணாங்கன்னா அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த மன ரீதியாக அந்த பிரச்சனையை வந்து ஏன்னா அவருக்கு நெருங்கிய அவருடைய வீட்டில் இந்த வெடிகுண்டு மிரட்டல்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் த்ரிஷா அவர்களுடைய இந்த வீட்டில் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசின ஒரு சிலர் அவங்க வீட்லேயும் வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலை வந்து பார்க்குறோம். அந்த மன ரீதியாக விஜய்க்கு வந்து அந்த உளைச்சல் மன ரீதியாக விஜய்க்கு இதனால வெடிகுண்டு மிரட்டல் நல்லா வராதுங்க. ஓகே. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரிஜினல் மோட்டிவ் அதுதான் என்னன்றதை நம்ம காவல்துறை தான் அதை கண்டுபிடிக்கணும். புரியுது. அதை இப்போ பத்திரிகையாளர்களுக்கு வந்து அந்த மிரட்டலை வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த தொலைக்காட்சிகளை வந்து முடக்குறாங்க, அந்த கேபிள்லேருந்து நீக்கிறாங்க. அந்த மாதிரியான செய்திகளும் வந்து பார்க்குறோம். தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுனால இந்த மாதிரி மனநிலை வருதான்னு கேட்குறேன். இல்லை, இது வந்து தொலைக்காட்சிகளை இப்போ புதிய தலைமுறைக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அது வந்து எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு இண்டிகேஷன். நீங்கள் வந்து ரொம்ப அங்கே போனீங்கன்னா உங்களை பிடிக்கி விட்ருவோம் அப்படின்றது தான் அது. அந்த இண்டிகேஷன் தான் அது. அது வந்து இனிமேல் எல்லா தொலைக்காட்சிகளும் விஜயோடைய நிகழ்ச்சிகளை எந்த அளவுக்கு முன்பு கவர் பண்ண மாதிரி இப்போ கவர் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம். அப்படியே கவர் பண்ணால் கூட டப்புன்னு அரசு கேபிள்லேருந்து துண்டிச்சா அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும்ல. அந்த விதத்தில் இது அவங்க சொல்கிறாங்க ஏதோ HD to SD அப்படிலாம், அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு, காலம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செட்டாப் பாக்ஸும் HDல தான் வருது. அப்படியே பண்ணால் கூட அது ஒரு பாக்ஸ் தானே, அந்தந்த வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது மாறக்கூடியது தானே. ஒட்டுமொத்தமாக அது மாறுறதுக்கு அப்படியே பண்ணால் கூட அவங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் மாற்றினா கூட இட்ஸ் மேட்டர் ஆஃப் ½ hour. பாக்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறது தானே. அது அந்த வாதங்கள் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் இப்போ ஒரு பக்கம் வந்து பத்திரிகையாளர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வந்து அந்த ஆசிரியர் வந்து இல்லை ஏதோ ஒரு சில காரணங்கள் அப்படின்னு இதில் எது உண்மை? ஆக்சுவலாக
அதுதான் சொல்லுங்க, யாரு உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கணுமோ அவர்கள் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. புரியுது. இந்த பிரச்சனையை முதல்ல நான் தான் பேச ஆரம்பிச்சேன். இவர்கள்லாம் பேசுவதற்கு முன்பு நான் பேச ஆரம்பிச்சேன். போன மண்டே ஆர் சம்திங் லைக் தட் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஆன் தட். அது இன்னும் ஒரு பிஸ்னஸை பாதிக்கிறது தானேங்க. ஒரு 15% வியூவர்ஷிப் போச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த 15% லாஸ் தானே அது. புரியுது. அதை ஈடுகட்டுறதுக்கு அவங்க இன்னும் கஷ்டப்படணும் இல்லையா? அதனால யார் இதை எதிர்க்க வேண்டுமோ அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க போய் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். புரியுது. இப்போ அந்த சமீபத்தில் இந்த தாவைக்கு வந்து இந்த வீடியோ கால் அரசியலை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இது எப்படி தொடரும்? விஜய் என்ன செய்தாலும் விமர்சனங்கள் வரும். அவர் ஏன் வந்து போகலன்னு கேட்டு விமர்சனம். இப்போ ஏன் போனேன்னு விமர்சனம். மறுபடியும் ஏன் போகலன்னு விமர்சனம். அதனால விஜய் எது செய்தாலும் அது நல்லது என்று சரி என்று இந்த எந்த ஊடகமும் அப்படி ஒரு கருத்தை வந்து மக்களிடையே பரப்பாது. ஏன்னா பல முக்கால்வாசி ஊடகங்கள் அரசு சார்பான நிலை தான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அவங்க எப்படி இதை வந்து எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் ஷேர் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க விஜயை அழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா? எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சி வளர விடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் போது எப்படியாவது ஒழிச்சிருந்து தானே நினைப்பாங்க. இப்போ அவர்களுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஃபேக்டராக தெரியல, மறைஞ்சிருச்சு. விஜய் தானே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கிறாரு. இப்போ அவர்களை தாவைக்காவை ஒழிப்பதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சிக்கும். எந்த ரூபத்திலையும் சென்று அதை உடைக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. வந்து விஜய் விமர்சனம் பண்றது வந்து திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ அவருக்கு அதில் என்ன அரசியல்? அந்த கூட்டணியில் இருக்கிறார்ல. புரியுது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே பேசுறாரு. திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் அண்டர் கரண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கேள்வியோட உள்நோக்கம் என்ன? இப்போ விஜய் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தானே அது. அதுக்கு அடுத்த நாள் பிரஸ் மீட்ல நாங்களாம் அப்படி டிமாண்ட் வைக்கல அப்படின்றாரு. இப்போ சமீபத்தில் வந்து விஜய் கிட்ட வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, ராகுல் காந்தி அவர்கள் வந்துமே பேசியிருந்தார். அப்போ ராகுல் காந்தி பேசினது வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்காம இப்போ அமித்ஷா பேசினது வந்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அதுதான் அவங்களுக்கு வேணும். விஜய்க்கு எப்படி காவி சாயம் பூசணும் அப்படின்றது அவங்களுடைய பிளான். அது எல்லா விதத்துலையும் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்க அப்போ எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த சாயத்தை பூசிடுவாங்க. புரியுது. அதுதான் வந்து உண்மை. ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் கிட்ட பேசினது வந்து ஸ்டாலின் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசினார் உண்டு. செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி தொடர் நம்ம பார்க்க? அப்படிலாம் இருக்காதுங்க. நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அது ராகுல் காந்தி பெர்மிஷன் வாங்கிட்டு பேசினாருன்னு செல்வ பெருந்தகிட்ட கேட்டாரா? புரியுது. சும்மா இது வந்து செல்வ பெருந்தகை வாண்ட்ஸ் டு பி இன் குட் புக்ஸ் ஆஃப் டிஎம்கே தேன் இன் காங்கிரஸ். அவர் திமுகவிடம் நல்ல பேர் வாங்குவது தான் அவருடைய முதல் முயற்சியாக இருக்கிறது. காங்கிரஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவருடைய எண்ணம் கிடையாது. புரியுது. அதனால அது செல்வ பெருந்தகையே நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ளுது. தாவைக்கு வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி வைக்க போறாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த உறுதி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் போட இடங்களுக்கெல்லாம் வந்து தாவைக்கோட கொடி வந்து பறக்குது. அது உண்மையான தாவைக்கா கொடியா இல்லை இவங்க செட்டப் பண்ண தாவைக்கா கொடியா? அவ்வளோ க்ரௌட்ல தாவைக்கா கொடி மட்டும் கொடி பறக்குதுன்றாரு. அவ்வளோ ஷார்ப்பான ஜூம் பண்ணியா பார்க்குறாரு. இதுவும் அரசியல் தான். இதில் வந்து பியாண்ட் தட் உண்மையிலேயே தாவைக்கா தொண்டர்கள் தானா வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருக இப்படிக்கு தாவேக்கான்னு போட்டால் அதை உண்மையிலே தாவேக்கா தான் அதை வச்சாங்களா அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாங்களா? இதெல்லாம் வந்து அந்த வந்து என்ன சொல்கிறது, விஜய்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸில் நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. அந்த மக்கள் கூட்டத்தில் தூண்டி போட்டு பார்க்குறாங்க. வந்தது வரை லாபம் தானே அவங்க எல்லாருக்குமே. அதுதான் அது. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு மேலாக வந்து பேசியிருக்காங்க. இந்த கூட்டணி வந்து பொங்கலுக்கு பிறகு வந்து ஓகே பண்ணிக்கலாம் விஜய் வந்து சொன்னதா ஒரு செய்தி இருக்கு. எங்கே வந்தது இந்த செய்தி? இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் பார்த்துருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்கிறேன். எப்போ வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்தால் மட்டுமே அந்த வாய்ப்பு இருக்கு. புரியுது. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்துருக்கலாம். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்துருக்கலாம். எங்கெங்க கூட்டம் வரப்போகுது, எங்கே இவருக்கு செல்வாக்கு இருக்க போகுதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய கேம்பெயினில் வந்து மனம் மாறி இருக்கலாம். ஐயோ விட்டமேடா அப்படின்னு டெஃபினட்டாக இப்போ நினைப்பார். புரியுது. இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியாக இருக்குது, இவ்வளோ கூட்டம் வருது, இதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மனநிலை கூட அவர் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அதற்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும்
என்ன சொல்கிறது, பாஜக அதிமுக இருக்கும் வரையில் அங்கே தாவேகா போய் சேர்வதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவங்க கூட கூட்டணி வைக்க முடியும்? அப்போ விஜயும் மற்ற ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி தானே இல்லை. இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்த எலெக்ஷன்ல கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலெக்ஷன் திமுக எப்படியாவது இந்த அப்புறப்படுத்தணும். அதுக்கு விஜய் தனியாக நின்னாலே போதுங்க, அவரை கேம்பெயின் பண்ணாலே போதும். இல்லை தொடர், அது எப்படி தனியாக பிஜேபி வந்து எப்படி காப்பாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு அவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, அது 3% உள்ள கட்சி தானுங்க. 3% எப்படி விஜய் வந்து காப்பாற்றிட முடியும்? இல்லை, இப்போ மத்தியில் வந்து அவங்க ஆட்சி பண்றாங்க, ஆட்சி பண்ணிட்டு போறாங்க ஒரே டைம்ல. மத்தியில் ஆட்சி பண்றாங்க. அப்ப இவர் விஜயோட குற்றச்சாட்டு பொய்யா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கின்றார்ல, மறைமுக தொடர்பு இருக்கின்றார்ல, அப்ப அது பொய்யா? அப்ப பாஜக எப்படி வந்து விஜயை காப்பாற்ற முடியும்? விஜய் என்ன பாஜகவுடைய இவர்கள் மாதிரி ஆட்சி மன்றத்துல இருந்து அவங்களுடைய தயவை பார்த்துட்டு இருக்காரா? இல்ல அவங்க தாவேகாவில் உள்ள பலருக்கு இடி ரைடு போயிட்டு இருக்குதா? செந்தில் பாலாஜி மாதிரி காப்பாற்றப்பட்டோமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ எப்படி அந்த வாதம் தான் ரொம்ப மொக்கையான வாதம். பிஜேபி வந்து விஜயை காப்பாற்றிடுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க வந்து எதுக்கு காப்பாற்றணும்? விஜயனை அவரை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதா? இல்லை, காப்பாற்றிக் கொள்கிற அளவுக்கு இங்கே என்ன பெரிய இது நடந்துருச்சு? ஹவு கேன் ஹீ பி ரெஸ்பான்சிபிள்? சரிங்களா? அதனால அதெல்லாம் மீடியாவில் உருவாக்கப்படுகிற என்ன சொல்றது, ஒரு நரேஷன், ஒரு கருத்தாக்கம். புரியுது. அந்த மக்கள்கிட்ட பரப்ப விஜய் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது இவங்களோட கணக்கு. ஆனா மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் அவரோட செல்வாக்கு உயர்ந்துட்டு தான் போகுது. அதுதான் அடிப்படையான உண்மை. இல்லை, இப்போ மக்கள் கிட்ட விஜய்க்கு வந்து செல்வாக்கு வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. ஆனா இப்போ அவர் கட்சியில இருக்க ஆட்களே வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து தலைமறைவானாங்க. அவங்க இன்னும் வந்து வெளியே வரல. ஏங்க இல்லைங்க, இது வந்து உங்களுக்கு சட்டம் ஒரு கேரண்டி பண்ணுது. உங்களுக்கு கைது பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து முன்ஜாமீன் எடுக்கிறது வந்து உங்களோட உரிமை. எதுக்கு நம்ம போய் கைதாகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, இப்போ யாரை இப்போ அங்கே தேடிட்டு இருக்காங்க? அஃபிஷியல் ஏதாவது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு, அப்படி தானே? எஃப்ஐஆர் தானே. தமிழக போலீஸ் வந்து அவ்வளோ எங்கே இருக்கிறாருன்னு புசியானந்தை கண்டுபிடிக்க முடியாதா? புசியானந்தை கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, அட்லீஸ்ட் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? உங்களை அவங்க வீட்டில் போயிட்டு இது மாதிரி நாங்கள் வந்து அவரை விசாரிக்கணும், இல்லைன்னா கைது செய்யணும், எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்கன்னு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கா? ரைட்டுங்களா? அவர் தலைமறைவாக இருக்கிறாருன்னு யார் சொல்கிறா? நமக்கு ஊடகங்கள் தானே சொல்லுது. ஊடகங்கள் என்ன நோக்கம் சொல்லுது? அந்த கட்சியை இழிவுபடுத்தணும். அவங்களுக்கு வந்து தைரியமானவங்க இல்லை, அவங்க வந்து கோழைகள் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணும். அதுக்காக பண்ணப்படுகிற ஒரு 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 இதுவும் ஒரு கதையாடல், இதுவும் ஒரு நரேஷன் தான். ஸோ அதை தான் வந்து பரப்பப்படுது. அப்போ நம்மலாம் நினைக்கிறோம், ஐயோ ஒரு தலைமறைவு. சரி, தலைமறைவுன்றதை யார் சொல்லணும்? தலைமறைவாயிருக்கானா லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது ஒன்று கொடுப்பாங்கல்ல. ஏன் காவல்துறை இன்னும் கொடுக்கல? விஜயை தேடிக்கொண்டிருக்கிறோம், இவரை தேடிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்லலை? சரிங்களா? ஸோ இதெல்லாமே மீடியாவால் கட்டமைக்கப்படுகிற கதைகள். இப்போ 2000 பிடிக்கணும்னு நினைச்சா புசியானந்தா 10 நிமிஷத்துல போலீஸ் பிடிச்சிட்டு வந்துடும். அவர் எங்க போய் ஒளிஞ்சிருக்க முடியாது. ஆனா இப்ப களத்துல வந்து திமுக இருக்காங்க, இவங்க வந்து எங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை வந்து எல்லாருமே வந்து கேட்கறாங்க. அதான் எங்க போயிட்டாங்க? எங்க நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போறதுக்கு. உங்களுக்கு இந்த விஜய்க்கு வந்து விஜய்க்கு மட்டும் எந்த கட்சிக்குமே பரப்புரைக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எங்க எப்படி போறது? அவரு எங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப அடுத்து வர அந்த பரப்புரைக்கு வந்து விஜய் ஏன் பர்மிஷன் கேட்கணும் அப்படி ஒரு கேள்வி வருது. இல்ல, எல்லா பரப்புரைக்கும் அவர் கேட்டுத்தானே ஆகணும். புரியுது. உண்மையிலே பர்மிஷன் வாங்கி தானே ஆகணும். இப்போதைக்கு பர்மிஷன் எந்த அரசியல் கட்சியுமே கொடுக்கப்படல. ஏற்கனவே பரப்புரைக்கு அனுமதி வாங்கின இடங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையெல்லாம் எடப்பாடி வந்து நேற்று பரப்புரை பண்ணாரு. ஸோ இனிமேல் யாருக்கும் கொடுக்க சோஃபா எல்லாருக்குமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ விஜய் வில் பவுன்ஸ் பேக், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்தா இப்போ இந்த தாவேகா கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும். இல்லை, அதுவும் ரொம்ப லேட். இப்போ ரொம்ப லேட். ஏன்னா எடப்பாடியோடைய நம்பகத்தன்மை போயிரும்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? எடப்பாடி இருந்தா என்னங்க இவர் டப்புன்னு விலகிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றது அங்கே போயிரும்ல. சரி, இதெல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அசம்ஷன் தான். ஆனால் அரசியலில் வந்து கடைசி நேரங்களில் மாற்றங்கள் நடக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் விஜய் அங்கே போய் சேர்றது அப்படின்ற அது மாதிரியான பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நிலைப்பாடா வந்து என்ன தோழர் இருக்கும்? அவங்க இன்னும் விஜய்க்கு அரசியலின் கொடூரமுகம் கோரமுகம் புரிஞ்சிருக்கும். இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் தன்னுடைய பதவியை தற்காத்து கொள்வதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுப்பார்கள் எதிரிகள் அப்படின்றத அவர் புரிஞ்சு, இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது தான் அவருடைய ஒரிஜினல் ஐடியா. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நான் யார் எந்த ஆயுதத்தை எடுக்கணுன்றத நம்மளுடைய எதிராளி தானே முடிவு பண்ணுறான். அவன் பெரிய ஆயுதத்தை எடுக்கும்போது நம்ம அவரோட பெரிய பெரிய ஆயுதத்தை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இட் வில் பி மோர் பவர்ஃபுல் தென் டிவிகேவுடைய எதிர்கால பிரச்சாரமும் அரசியலும் ரொம்ப தீவிரமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழக வெற்றி கழகத்துல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தலைமறைவானதுக்கு அப்புறம் விஜய் வந்து எல்லார்கிட்டையும் தலைமறைவுன்றதை நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இல்ல தொடர்பு நம்ம புசியானதை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நீங்க அப்படி டெய்லி பார்த்துருந்தீங்களா அதுக்கு முன்பு வர? இல்ல முன்னாடி ஏதாவது ஒரு செய்தியிலேயாவது வந்து வருவார்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப என்ன இருக்கு அவங்களுக்கு செய்தி? இல்ல தொடர் இப்ப தலைமறைவுன்றதுதான் செய்தியாவே இருக்கு. நான் அபிஷியலா காவல்துறை சொல்லணுமா இல்லையா? அதை புரியுது, காவல்துறை தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பணும். உண்மையிலே தலைமறைவுனா இன்னாரை தேடி வருகிறோம்னு ஒரு மெசேஜ் பண்ணணும்ல. புரியுது, ஒரு செய்தி அவங்க தருவாங்கல்ல. அப்படி எதுவுமே தரப்படலையே. தலைமறைன்னு சொல்றது மீடியா தானே சொல்லுது. மீடியா வந்து மீடியாவுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அந்த அஜெண்டாவை மீடியா நிறைவேற்ற தானே செய்யணும். நல்லவேளை விஜய் தலைமறைவுன்னு சொல்லாம விட்டாங்களே. இல்ல விஜய் அவர் வீடியோ பேசிட்டாரு, அதனால தான். அப்போ இவர் ஒரு வீடியோ வந்துட்டா நீங்க தலைமறைவு இல்லைன்றீங்க, அப்படிதானே? இப்போ என்னன்னா there are certain சில விஷயங்கள் அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகுதான் அது வந்து உண்மை, அத்தன்டிக். அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு எந்த தகவலும் வரலையே காவல்துறையிலேருந்து. இது மாதிரி அவரை நாங்கள் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அவர் தலைமறைவாக இருக்கிறாரு, அப்படி எல்லாம் அவரை கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்கான்னு தெரியலன்னு ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கணும். இல்லைன்னா தாவைக்கா சைட்லேருந்து எங்கள் பொதுச் செயலாளரை காணோம், ராம்தாஸ் சொன்னார்ல எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு, அது மாதிரி காணும்னு சொன்னேன். அது மாதிரி எந்த தகவலும் வரல. மீடியா ஒரு நரேஷனை செட் பண்ணுது, அந்த நரேஷனுக்கு வந்து அதை எல்லாருமே பிக்கப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறோம். அதுதான் அது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அஜெண்டா இருக்குது. நம்ம லெட் அஸ் வெயிட் ஃபார் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் டு கம், அதுக்கப்புறம் நம்ம அதை கமெண்ட் பண்ணலாம். ஆனால் கட்சிக்குள்ளே நிறைய மாற்றங்களை வந்து விஜய் வந்து பண்ண போகிறாரு. இப்போ நேரடியாக வந்து மாவட்ட செயலர்கிட்ட வந்து விஜய் பேசுறதுனால இன்னும் இந்த தமிழக கட்சிகள் வந்து வீரியம் கொண்டு தான் எழுவாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும். விஜய்க்கு எதிரான மனநிலை இல்லைங்க. ஓகே, விஜய்க்கு ஆதரவான மனநிலை தான் அதிகமாக இருக்குது. புரியுது. அப்போது இவர் வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறதுனால ஒரு பெரிய மாற்றங்கள். ஆல்ரெடி ஹீஸ் ஆன் த அவருடைய கிராஃப் வந்து அப்வர்டில் தான் போயிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் ஈவன் ஒரு ஸ்டாக்னேஷன் கூட வரல, அப்வர்டில் தான் போயிருக்கு. ஸோ இட் வில் கோ இன் அப்வர்ட். பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி.